திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய நியூ பிளான்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நியூ ஜேர்னிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டிங் பிளான்ஸாக 3 டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் பிளான்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கான்செப்ட் என்ன, மிஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மிக தெளிவாக சங்கர் சார் வந்து சொல்லியிருக்காருங்க. இப்போ வந்து நம்ம 3 டைப் ஆஃப்ஸ் அந்த மார்க்கெட்டிங் பிளான்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அது ஒரு டைப்பாகவும், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஒரு பிளானும், மார்க்கெட்டிங் அசோசியேட் ஒரு பிளான். இப்போ 3 டைப் ஆஃப் பிளான் வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவை பற்றி பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளான் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ ஜாயினிங். எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நம்ம எஸ்பிஓவில் ஃப்ரீ ஜாயினிங் கொடுத்துட்டாங்க. யார் வேணாலும் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணலாம். மைக்ரோ டாஸ்கில் ஒர்க் பண்ண முடியும். அதுவும் எதுங்க, லைஃப் டைமாக ஒர்க் பண்ண முடியும். நம்மளோட லைஃப் டைமாக அதில் ஒர்க் பண்ண முடியும். ஃப்ரீ ஜாயினிங்கிறதால நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த ஒரு டாஸ்க் பார்த்தீங்கன்னா 3 to 4 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ தான் இருக்கும். நமக்கு அந்த ஒரு டாஸ்க்குக்கு ₹5 தராங்க. எவ்வளோ தராங்க? ₹5 நமக்கு ஒரு டாஸ்க்குக்கு தராங்க. அப்போ டெய்லி டாஸ்க் ₹5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு ஒரு ₹150 நமக்கு வருங்க. இதோட வித்ட்ராவல் லிமிட் வந்து ₹500 வரும்போது நம்ம வித்ட்ரா போட்டுக்கலாம். அந்த வித்ட்ரா வந்து 7 ஒர்க்கிங் டேஸில் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம யாரையாவது ரெஃபரல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம இந்த பிளானில் ரெஃபரல் பண்ணலாம். ரெஃபரல் இன்கம் வரும். இன்ட்ரோ கமிஷன் வந்து வராதுங்க. இன்ட்ரோ கமிஷன் வந்து வராது. இன்ட்ரோ கமிஷன் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கீழே நம்ம டீம் ஃபார்ம் பண்ணும்போது அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன ரிவார்டு வாங்குகிறாங்களோ அதில் இருந்து நமக்கு 20% கமிஷனாக கிடைக்கும். ₹100 வாங்கினாங்க அப்படின்னா அதில் 20% ₹20 நமக்கு கமிஷனாக கிடைக்கும். இதுதான் வந்து இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னு சொல்கிறது. ரெஃபரல் இன்கம் நம்ம யாரையும் சேர்த்துட்டோம்னா நமக்கு ₹1000 ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. இங்கே ₹5999 பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரெஃபரல் இன்கமாக நமக்கு ₹1000 கொடுக்குறாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதே மாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ ப்ரொமோட் ஆகுறீங்களோ, அப்கிரேட் ஆகுறீங்களோ, இப்போ இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஃப்ரீ ஐடி வரீங்களா, இதை நம்ம ₹5999 எஜுகேஷனில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ப்ரொமோட் ஆகிடுவோம். ப்ரொமோட் ஆகும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, ஒரு டாஸ்க்குக்கு ₹50. டெய்லி டாஸ்க் ஒன்று தான், ஒரு டாஸ்க்குக்கு ₹50 கிடைக்குது. அப்போ மாதத்துக்கு நமக்கு ₹1500 ஏர்ன் பண்ணலாம். இதில் இந்த இமேஜ் கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நமக்கு வித்ட்ரா வந்து ₹1500 வரும்போது இதில் வித்ட்ரா கொடுக்கலாம். வித்தின் 7 டேஸ், அதாவது ஒர்க்கிங் டே 7 டேஸில் நமக்கு வித்ட்ரா கிரெடிட் ஆகிடும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட்டிங் அசோசியேட்டை பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட்டிங் அசோசியேட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ ஒருத்தரை ரெஃபரல் பண்ணுறீங்களோ அது எது இல்லைங்க, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ரெஃபரல் பண்ணும்போது நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ப்ரொமோட் ஆகிடுவீங்க. அப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஒருத்தர், அதாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக நாங்கள் ₹5999 பர்ச்சேஸ் பண்ணி டெய்லி டாஸ்க் பண்ணும்போது ஒரு டாஸ்க் ₹50 அவர் ஏர்ன் பண்ணும்போது நமக்கு ப்ரொமோட் ஆகுது. நம்ம மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ப்ரொமோஷன் ஆகிறோம். இதுக்கும் நமக்கு டெய்லி டாஸ்க்குக்கு ₹50 தான் நமக்கு கிரெடிட் ஆகும். மாதத்துக்கு ₹1500. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் யாரையாவது நம்ம உள்ளே கொண்டு வரும்போது நமக்கு ரெஃபரல் இன்கமும் கிடைக்குது, இன்ட்ரோ கமிஷனும் கிடைக்குதுங்க. இந்த சம்மரியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருந்தோம்னா மட்டும்தான் நமக்கு டெய்லி டாஸ்க்கு கிடைக்குது, ரெஃபரல் இன்கம் கிடைக்குது, ரெஃபரல் லிமிட்டு நமக்கு 40 ரெஃபரல் லிமிட்டு 40 வச்சுருக்குறாங்க. ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு கமிஷன் கிடைக்கும். இதோட நமக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ மார்க்கெட்டராக நம்ம வந்துடலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம கற்றுக்குறோம்.
ரூ. 6,000 மதிப்புள்ள பை மோர் சூப்பர் மார்க்கெட்டில் ரிவார்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. எஸ்பிஓ வந்து இதை நமக்கு ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸாக நம்ம என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாயிண்ட்ஸ் நோட்டில் எப்போல்லாம் நம்ம வந்து நம்மளோட ஒர்க் பண்ணுறதுல ஏர்னிங்ஸ் வந்து 20,000 வரோமோ அப்போது வந்து கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணணும். அவங்க அந்த 5,999 மதிப்புள்ள ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு பர்ச்சேஸ் வந்து பண்ண சொல்லுவாங்க. இது கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம அப்ளை பண்ணணும், அப்டேட் பண்ணணும். 5 டேஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னா, நீங்கள் 5 டேஸ் ஒர்க் பண்ணலன்னா உங்கள் ஐடி டெர்மினேட் செய்யப்படும். ரெஃபரல் இன்கம்மை நமக்கு வரக்கூடிய ரெஃபரல் இன்கம் எவ்வளோங்க வருது? 1,000 வருது இல்லைங்க. அதை 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணிக்கலாம். அதர் ரெஃபரல் அதர் இன்கம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டெய்லி டாஸ்க் பண்ணுறது, இன்ட்ரோ கமிஷன் இதெல்லாம் மாதம் ஒரு டைம் நம்ம கிரெடிட் பண்ணிக்கலாம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம பேமெண்ட் வந்து எஸ்பிஓக்கு பண்ணலைங்க. இது அஃபிலியேட்டட் பார்ட்னருக்கு தான் நம்ம பேமெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் இல்லை கோர்ஸ் கற்றுக்கிறதா இருந்தாலும் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். அக்ரிமெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 10வது படிச்சிருக்கணும், 18 வயசை தாண்டி இருக்கணும். ஒவ்வொரு வித்ட்ராவுக்கும் 20% டிடிஎஸ் பிடிக்கப்படும். அஃபிஷியல் வெப்சைட்டில் வரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது சோஷியல் மீடியாவில் நமக்கு கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆல் த சோஷியல் மீடியாவும் நம்ம ஜாயின் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை கேட்டுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட இண்டிவிஜுவலை ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட தெளிவாக கேட்டுட்டு நீங்களும் கண்டினியூ எப்படி ஒர்க் பண்ணணும், இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக. அதே மாதிரி அவங்க சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே சார் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாரு, எப்படி ஃபாலோ பண்ணுறோங்கிறாரோ அதை நீங்கள் கேட்டுட்டு தெளிவாக கண்டிப்பாக அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. இது நமக்கு 4 மந்த் ட்ரைனிங் பீரியடுக்கு இதுங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நான் சொன்ன விஷயங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட இண்டிவிஜுவலையும் கேட்டு நல்லா புரிந்து கொண்டு நீங்கள் எந்த பிளானை வந்து செலக்ட் பண்ணணுங்கிறத முடிவெடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.